ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆசைங்க. ஒரு 3 ஆசை வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு. அந்த ஆசையை வந்து நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னன்றது ஒன்று ஒன்றா வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வந்து என்னோடய ஆசைன்னா, இந்த மணி பிளான்ட்டுங்க. இது என்னங்க இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த மணி பிளான்ட் வந்து எவ்வளவோ நானும் வாங்கிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். ஒன்று கூட எங்கள் வீட்டில் வந்ததில்ல. வந்தது வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் எதனா காமிச்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அதை பற்றி நான் விஷயங்கள் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜனவரி மாதம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் வந்து பொங்கலுக்கு வந்து நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து நான் கொஞ்சம் செடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கண்ணாடி இதுலேயும் அப்புறம் ஒரு 2, 3 தொட்டிலெல்லாம் வச்சுருந்தேன். அது எல்லாமே போயிடுச்சு. அதில் ஒரு கொத்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கண்ணாடி இதில் வந்து ஜாரில் வச்சது கூட பார்த்திங்கன்னா, அதுவும் போயிடுச்சு. அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணாடி இது பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுலேயும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ மாதம் வரைக்குங்க எக்ஸ்ட்ரா ஒரு இலை விடணும்ல. ஒரு ஜனவரியில் நான் வந்து வச்சேன்னா, வந்த அன்றைக்கி நைட்டே வந்து அது எப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி அதை அங்கங்கே வைக்கணும். வச்சுட்டுக்கப்புறம் தாங்க மறு வேலை. அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். நான் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வரும்போது 11:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குனேன். அந்த மாதிரி எனக்கு அந்த வந்து அந்த செடி மேலே வந்து ஒரு பைத்தியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். எங்கன்னா மணி பிளான்ட் பார்த்தா கொண்டு வந்து கொடுங்க, கொண்டு வந்து கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கவங்க, கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கவங்க வந்து முன்னாடி ஒரு முறை அவங்க பையனை வந்து டியூஷனில் கொண்டு போய் விடும்போது ஒரு நிறைய இந்த அளவுக்கு வந்து நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் வச்சு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது. திருப்பி அந்த பொண்ணை கேட்கலான்னு பார்த்தா, நான் ஒரு முறை கேட்டேன், 2 முறை கேட்டேன். அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்கல. போன வருஷத்தில் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ஒரு காம்பவுண்ட் செவுத்தில் வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஒன்றுமே பண்ணலை. அந்த தொட்டி உடஞ்சிடுச்சு ஒரு டைம் கீழே விழுந்து. அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி அப்படியே தான் சும்மா தான் வச்சு விட்டாங்க. அதுலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா, அப்படியே ஒரு 20, 30 கொடி வந்து அப்படியே படர்ந்து கீழே தொங்கியிருக்கு. சரி அவங்கக்கிட்ட கேட்கலாமான்னு நான் பார்த்தேன். சரி கேட்டால் என்ன நினச்சிக்க போகிறாங்களேன்னு. அது வந்து அந்த காம்பவுண்ட் செவுர் வந்து நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம கூப்பிட்றத கொள்வது அவங்களுக்கு பெருசாக கேட்காது. அதனால் சரி நான் விட்டுட்டேன். சரி இல்லை அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த அம்மாக்கிட்ட கதவை தட்டி கேட்கலாமான்ற அளவுக்கு கூட நான் இருந்தேன். ரொம்ப நாள் சரி இல்லைன்னா வேண்டாம். அதை வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் திருடி வந்து கொண்டு வந்து வச்சா தான் அது வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து அதுக்கு வந்து உடன்பாடு வந்து இல்லை. எதை நினச்சிடுவாங்க இல்லைங்களா. எல்லா பக்கமும் கேமரா வேறு இருக்குது. அது தப்பாகவும் போயிடும். அதை நம்ம செய்யக்கூடாது. கேமரா இருக்குன்னு பொதுவாகவே அதை செய்யக்கூடாது இல்லையா. திருடி கொண்டு வந்து வச்சா நல்லது தான் சொல்லுவாங்க. பட் வேறு எங்கேனா கொண்டு வந்து கொடுக்கலாம். இது வந்து பக்கத்துக்கு அமௌண்ட்டே வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு போன வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து ஈவினிங் வந்து அவர் சனிக்கிழமைக்கு நினைக்கிறேன். போன லாஸ்ட் இந்த சனி இல்லாமல் அதுக்கு முந்தின சனிக்கிழமைக்கு அவர் வெளில போகும்போது வெளியில் போகிறோன்னு சொல்லி போனார். அங்கங்கே யாரோ ஒருத்தர் வந்து இந்த செடியை வந்து நிறைய வந்து பிடுங்கி கொண்டு போய் குப்பையில் போடுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அந்த டைம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு ரொம்ப அப்படி ஒரு நிமிஷம் கீழே வாங்க நம்ம வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, கொஞ்சம் கீழே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னத்துக்கு கூப்பிட்றீங்கன்னா, நீ கீழே வாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ முக்கியமாக சொல்கிற மாதிரி என்னை வர சொன்னார். கீழே போய் பார்க்குறேன், ஃப்ரெண்டில் வண்டியில் வந்து ஃபுல்லாக அவ்வளோ செடிங்க. அதை வர அப்படியே பிடுங்கி போட்டதுக்கு எனக்கு அதில் பூச்சி எதனா இருக்குமோ ஒரு மாதிரி எதனா இருக்கலாம் இல்லையா அந்தன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வந்து அதை அப்படியே கொண்டு வந்து பாத்ரூமில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஷவர் பண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்து கட்டிங் போட்டு எல்லாத்துலேயும் வச்சுட்டேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாடியில் அந்த கண்ணாடி இதில் வச்சுருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மீதியெல்லாம் தொட்டிலெல்லாம் வச்சு அதெல்லாம் வீடியோலாம் எடுத்தால் இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடுவேன் சொல்லிட்டு வீடியோவும் எடுக்கலை. அது வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ஒரு 5, 6 செடி தொட்டியில் வந்து வச்சது வெளியில் வச்சேன். அது ஒன்று கூட வரல, எல்லாமே வாடி போச்சு. வீட்டில் வச்சது மட்டும் தண்ணியில் வச்சது மட்டும் ஒரு 2, 3 அப்படியே இருக்குது. அது வளர்ந்தால் தான் திரும்ப நம்ம வந்து தொட்டியில் வந்து வைக்க முடியும். இந்த வேர் விட்டது வளர்ந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து ஷெல்ஃப் லைனர் போகணும்னு சொல்லிட்டு இதை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி போட்டோமா கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. இது வாங்கிட்டு வந்தது கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது. ஒரு கிச்சன் ஷெல்ஃபு கீழே போட்டிருந்தேன். அது என்னென்னா ஃபுல்லாக கவர் ஆகாது. நீட்டு வந்து கவர் ஆகாமல் தவிர அகலம் வந்து
ஃப்ரண்ட்டு வந்து கவர் ஆகாது. அந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் மிச்சமா இருந்துச்சு. நான் அத அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். சரி இந்த ட்ராவுக்கு வந்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ணி போட்டுடலாம். அது வேஸ்ட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது அளவு மெஷர்மென்ட் பண்ணி கட் பண்ணிட்டுருக்கேன். நீங்க வந்து இது மாரி ஷெல்ஃப்ல நெறைய பேர் வாங்கி போட்டுட்ருக்காங்க. உண்மையிலே வந்து இது வந்து ஒர்த்து தான். ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது ரொம்ப நாள் இருக்கும். நம்ம வச்சிருக்கிறதுல ஒண்ணு இருக்கு. வாஷ் பண்ணி ஒரு ஒரு டைம் வந்து நம்ம எடுத்தோமா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம். நம்ம ஒரு ஈரப்பதமான இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி போடணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு நம்ம ஷெல்ஃப் லைனரா போட்டுக்கலாம். நான் லாஸ்ட் வீக்ல கூட உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஒரு ஷெல்ஃப் லைனர் நெறைய கட் பண்ணி ஷெல்ஃபுக்கு போட்டு துணியெல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த மாரி கூட அந்த தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஏன்னா, அப்போ வந்து அந்த இந்த அகலம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இத வாங்கும்போது தான் இது அகலம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இது மாரி வாங்கி போட்டா ஷெல்ஃபுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா, இது 2 அடி இருக்குது அகலம். நீட்டு வந்து நம்ம எவ்வளோனா இருக்கும். அகலம் வந்து கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அப்படியானாலும் நம்ம வந்து ஒரு ரோல்ல வந்து எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் இருக்கும். நம்ம தவிர நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நெறைய தேவைப்பட்டுச்சுன்னா, அது வாங்கி கட் பண்ணி தான் போடணும். நீங்க மீஷோல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மீட்டர் விலக்கு தான் வச்சிருப்பாங்க. அதிகமாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்து நம்ம ரூமுக்கு எல்லா ஷெல்ஃபுக்கும் மெஷர்மென்ட் பண்ணி தான் கொண்டு போயிட்டு நானு வாங்கிட்டு வந்து அத கட் பண்ணி போடும்போது, இப்போ கரெக்ட்டா போயிடுச்சு எனக்கு எல்லா ஷெல்ஃபுக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம இந்த மாரி ஒரு ஷெல்ஃப் லைனர் நீங்க வாங்குனீங்கன்னா, இந்த அகலம் பாருங்க. அகலம் வந்து இந்த ஷெல்ஃபுக்கு வந்து கம்மியா இருக்கு. 2 அடி இருக்குது அது. இதில 2 அடி வந்து வரல. நீட் வேணா உங்களுக்கு வரும். அது கூட கொஞ்சம் தான். அப்புறம் என்னாச்சு மீதி வந்து நம்மளுக்கு வீணா போயிடுது. திருப்பி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வாங்க வேண்டியது. அப்போ வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா போயிடும். நான் அது வந்து பார்த்தீங்கன்னா, அது எத்தன மீட்டர் எனக்கு வாங்குனேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ரூ. 1000 செலவு பண்ணேன் அப்போ. ஃபர்ஸ்ட்டு கொரோனா அப்ப. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி க அந்த பொருள் வாங்கும்போது நம்ம பெரிய ஷெல்ஃப் நம்ம துணி வைக்கிறோம். ஒரு பீரோ கிடையாது ஒரு கபோர்ட் இருக்கும் இல்லைங்களா? பெட்ரூம்லலாம் கபோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? கடப்பாக்கல் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாரி வீட்டுக்கு அது ஓகேவா இருக்கும். அது 2 அடியில இருக்கிறதுக்கு தான் சொல்றேன் நான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, 1 அடிக்கு தான் வச்சிருப்பாய்ங்க அகலம். லென்த் இருக்கும். அந்த வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அகலம் சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அடியில தான் சில இடத்துலலாம் இருக்கும். அந்த மாரி வச்சதுன்னா, இது ஓகேவா இருக்கும். அப்போட கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேஸ்ட்டா போயிடும்ல. அதுக்காக நான் சொல்றேன். நீங்க அப்படி வந்து வாங்கி ஷெல்ஃப்ல எல்லா ரூமுக்கும் நான் ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. எல்லாத்துலேயும் போடணுன்னா, அந்த மாரி மெஷர்மெண்ட் எடுத்து அது மாரி வாங்கிக்கங்க. இந்த இதில வந்து ஆன்லைன்ல வந்து இந்த மாரி ரோல்ல வருது பார்த்தீங்கன்னா, அத வாங்காதீங்க. இது நெறைய கலர்ஸ்ல வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பூ போட்ட மாரி ஒயிட்ல எல்லாம் நெறைய இருக்கு. அந்த மாரி வாங்காதீங்க. இந்த மாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, நீங்க துண்டு துண்டா வந்து கட் பண்ணி போடுற மாரி இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்காக இந்த மாரி கட் பண்ணது இப்போ எனக்கே பாருங்க, அந்த சைட்ல பாருங்க, அந்த நீட்டு வந்து பிட்டு வந்து வேஸ்ட்டா போச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆயில் கேன் வைக்கும்போது கொஞ்சம் கீழ கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலே ஏதாவது சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாரி இடத்துக்குலாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கலர் வந்து நமக்கு வேறு மாறும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அது மாரி போனீங்கன்னா, பாரிஸ் போனீங்கன்னா, இல்லை உங்கள் எந்தெந்த நீங்கள் ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும். இந்த மாரி இப்போ விஷயத்துக்கெல்லாம் நெறைய இருக்குது. ஷெல்ஃப் லைனருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வால்பேப்பர்ஸ்லாம் நெறைய வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாரி இடத்துல உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கி இந்த மாரி மெஷர்மென்ட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா, கட் பண்ணி நீங்க அளவு எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. இவ்வளோ மீட்டர் இருக்குது சார், இவ்வளோ அகலத்தில் இருக்குது, இவ்வளோ மீட்டர் இருக்குன்னா, எனக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கரெக்டாக அவங்க குடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா, அது பாட்டுன்னு கிடக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வந்து எப்போ அந்த கபோர்டில் அந்த ரேக்கில் போட போகிறேன்னு தெரியல. சின்னதாக ட்ராவர் நம்ம பெட்டு பக்கத்தில் வைப்பேன்ல, ஒரு 3 ஷெல்ஃப் இருக்க மாதிரி ட்ராவர் பார்த்தீங்களா வுட்டில், அதுக்காக தான் போட போகிறேன். என்னோட 2வது ஆசை, ஃபஸ்ட்டு ஆசை வந்து அந்த மணி பிளான்ட் தான். அதை பற்றி நான் கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். மணி பிளான்ட்டு. செகண்ட் ஆசை வந்து இது தான். இதை கரெக்டாக பாருங்கள். 3 ஆசை. எது மணி பிளான்ட்டெல்லாம் ஒரு ஆசையான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு ரூ. 100 கொடுத்தா செடி வந்து கிடச்சிரும். நம்ம வந்து கடையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் நிறைய வைக்கணும்னு நினைக்கும்போது, எனக்கு அது அவ்வளோ இப்போ எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க எனக்கு பாதி தான் இது. பாதி வந்து எங்கள் பையன் வெட்டி கொடுத்து விட்டேன். அதே அளவுக்கு பாதி என் பையன் வெட்டி கொடுத்துட்டேன். இந்த பாதி மட்டும் நான் வாஷ் பண்ணி நான் எடுத்து கட் பண்ணி தான் எல்லா தொட்டிக்கும் வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தொட்டிக்கு மேலேயே வச்சுருக்கேன். ஆனால் ஒரு 5 தொட்டிக்கு கீழே வெளியில் வச்சது வந்து வரவே இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு 2 தொட்டியில் மட்டும் வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வந்து வச்சுருக்கேன். எல்லாம் போயிடுச்சு. தண்ணியில் வச்சது மட்டும் தான் ஒரு 4 கிளாஸில் வச்சது அப்படியே இருக்குது. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கடிகாரம் தாங்க. நம்ம ஹாலில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கடிகாரம் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடிகாரம் வந்து 25. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25. ரொம்ப பெருசாக இருக்கும். ரூ. 2500 கொடுத்து இது வாங்கிட்டு வந்திருக்கு. இதை பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்ரி
4 பேட்டரியில் இப்போ உள்ளதுக்கெல்லாம் அந்த நான் முன்னாடி வச்சது பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு குடுக்கும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை 1 ஹவருக்கு ஒரு முறை சவுண்டு குடுக்கும். நான் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, 2016, 17ல நான் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதோட விலை வந்து அப்போ அந்த மாடலே வந்து அது பழசு தான். அப்போவுமே அது கொஞ்சம் அவுட் ஆஃப் இதில தான் இருந்துச்சு அது. ஆனாலும் வந்து என்ன பண்ணேன், நான் எனக்கு அதுதான் வேணும். எனக்கு மாடல் இல்லை பெருசா இல்லைனாலும் ஆனா அதில ஒரு 5, 6 மாடல் தான் வச்சுருந்தாங்க. அது 5லையுமே பெருசாலாம் உருப்படியா இல்ல. ஏதோ எனக்கு வாங்கணும்ன்றதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். 1500க்கு நான் அப்போவே வாங்கினேன். அதுக்கும் ஒரு 4 பேட்டரி தான் போடணும். அது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இத பாருங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுது பார்த்தீங்கன்னா, இது மாரி அம்பு மாரி இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு பேட்டரி நீங்க தனியா. இந்த சுத்துறது வந்து ஒரு சக்கரம் மாரி சுத்துது. அது நல்லா இது இருக்கு. என்ன சொல்ல சவுண்டு லைட்டா சவுண்ட் இருக்குது. இந்த கெடிகா தான் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து நான் 2017ல வாங்கினேன். அப்போவுமே வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த கீழே வந்து அது சுத்தும். ஒரு இது மாரி இருக்குது. ஒரு அந்த பொம்மை மாரி 2 பொம்மைங்க இருக்கும். அதில் ஒரு சுத்துற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிறது வந்து அந்த ஒரு இப்படி ஆடிட்டே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு 3 லைட் மாரி தொங்குன மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு அது கோல்டு கலரில் இருந்த எல்லாம் போயிட்டு ஒயிட் ஆகிடுச்சு. நிறைய ஏற்கனவே ஒரு வாட்டி ரிப்பேர் பண்ணிட்டேன். கொரோனாக்கு அப்புறம் ஒரு முறை ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து விட்டு விட்டு அதாவது நம்ம டைம் ஒன்று வச்சோமா திரும்ப ஸ்லோவில் போகும். அது மாதிரி ஸ்லோவாகவே போயிட்டுருக்கும். அதனால சரி இதை மாற்றலாம். நான் அந்த கடிகாரம் எதுக்கு வாங்கணும்னு அது சொல்லிடுறேன். அதில் வந்து இந்த 1 ஹவருக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து சொல்லும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 40+ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கடிகாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைமோட சவுண்டு வந்து நம்ம கூட ஏதோ சப்போர்ட்டிங்காக ஒரு ஆள் இருக்க மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு பர்சனலா அந்த மாரி வந்து தோணுச்சு. அந்த மாரி இருந்தா, நம்ம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம காலையில நம்ம குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம், இல்ல பெரிய பசங்களா இருந்தா வேலைக்கு போனதுக்கப்புறம், ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்துட்ருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு சைலண்ட்டா இருக்கும். வீடே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைலண்ட்டா இருக்கும். நம்ம என்னதான் ஒரு பாட்டு வந்து கேட்டிருந்தா கூட, இப்போ தான் நல்லா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நிறைய யூடியூப்ல வந்து நிறைய பாட்டெல்லாம் வைக்கிறது, கொள்றதுன்னு நம்ம நிறைய பேர் வந்து இப்போ நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து அப்படி அவ்வளோ இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் சவுண்டு வந்து சரி நம்ம என்னதான் பாட்டு கேட்டிருந்தா கூட, அந்த டைம் அலாரம் அடிக்கும்போது, ஓகே 10 மணி ஆயிடுச்சு. 11 அது சொல்லும். 10 மணினா 10 மணிக்கு 10 டைம் வந்து அது பெல் வந்து அடிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமாக போகும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஒரு ஃபீல் எனக்கு. இப்போவும் நான் அந்த மாதிரி தான் கேட்டேன். எனக்கு பழைய மாடலாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து இப்போ புது ட்ரெண்டில் ஏதாச்சும் வந்ததுன்னா வாங்கிட்டு வாங்க. இல்லைனா எனக்கு அந்த பழைய மாடலில் எனக்கு வேறு இது எதனா பாருங்கள். இந்த மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த மாதிரி இல்லைங்க அது ரொம்ப ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். இதுவே வந்து 2.5 வந்து இது அதையும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லோரும். பட் ஆனால் இதுலேயே நான் நிறைய எதிர்பார்த்தேன். டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்தேன். அது கிடைக்கல. பட் ஓகே. எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். செகண்ட் வந்து இந்த கடிகாரம். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கொயரில் இருக்க கடிகாரம். நம்ம வீட்டில் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா, இந்த கடிகாரம் தான் இருக்குது. இந்த கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பாரிஸில் தான் எங்கேயோ வாங்கிட்டு வந்தாங்க. அது 2ம் பாரிஸ் தான் வாங்கிட்டு வந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த ஒயிட் டயல்டு இருந்தது வந்து ரொம்ப பிடிக்கல. எனக்கு ஸ்கொயரில் வந்து வைக்கணும்னு ஆசை. எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2.5க்கு நான் வாங்கின கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே எனக்கு வந்து ஸ்கொயரில் வைக்கணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல. இதுவும் வந்து டிஸ்பிளேல தான் இருந்துச்சு. டிஸ்பிளேல உள்ளது வந்து நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். பார்க்கும்போது மாடலை பார்க்க எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லி தான் கேட்டு உள்ளே இருக்க பீஸ் வந்து எடுத்துகிட்டு வருவேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வாங்கும்போது ஒரு பொருள் வாங்கும்போது அந்த மாதிரி வாங்குங்க. நல்லாயிருக்கும். எப்படி இந்த கடிகாரம் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு ஸ்கொயர் மாடலில் ரொம்ப பிடிச்சிருந்து. உள்ளே வந்து அந்த கோல்டு கலரில் டயல்டு அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு கோல்டு கலரில் இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எனக்கு பழசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கினேன். இது வந்து 800ன்னு நினைக்கிறேன். பட் வந்து 800 இதுவும் அந்த கடிகாரம் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 280 அதாவது 2800க்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாயும் பார்த்திங்கன்னா பாரிஸ் தான் வாங்கினது. நம்ம வீட்டில் வந்து ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா காட்ரேஜ் என்ன சொல்ல இரும்பு கட்டல் இருக்குது. அந்த இரும்பு கட்டில் மேலே இந்த பெட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் இதுவாக பழசாக போச்சுன்னு தூக்கி போட்டேன். அதுக்காக அது மேலே வந்து போடுறதுக்கு பாய் வந்து நான் மீஷோவில் ஒரு 2-3 வாட்டி ஆர்டர் பண்ணேன். வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால சரி பாரிஸில் வந்து 6x4 வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவன் கன்ஃபார்மாக இந்த அளவு இருக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருக்கான். இதுவும் பார்த்திங்கன்னா 6x4ல் வந்து 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 தான் இருக்குது.
5.5 அடி தான் இருக்குது. 5.25 இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, 5.25 இருக்கும் கிட்டத்தட்ட. அவ்வளோதான் இருக்குது. அது சரி வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 260. இது அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 160, 180 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை. அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது 2 தான் வந்து இது 2ம் கூட வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த க்ரீன் கலர் பாய் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி நம்ம ஏதாவது நம்ம ப்ராடக்ட்லாம் ஏதாவது வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோமோ அது வீடியோ வந்து போடும்போது பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தது பாருங்கள். இந்த மத சைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீஷோவில் நான் வாங்கி போட்டு பார்த்தா அதுவும் இப்படி தான் இருக்குது. அதை விட இது மோசமாக, இது அகலமே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லாமல் திருப்பி என்ன அவ்வளோ லாங்கில் போய் ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா. அதெல்லாம் சரி பரவாயில்ல, நம்ம யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கீழே போடுறதுக்கு கொள்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அது சம்டைமில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு அதை கீழே போட்டுட்டு நம்ம துணியெல்லாம் அதை போட்டு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் இல்லைங்களா. கம்மியாக ப்ரைஸ் தானே சொல்லிட்டு ஓகேன்ட்டு நான் மீஷோவில் நான் 2 டைம் வாங்கிட்டு 2 டைம் நான் ரிட்டர்ன் போட்டேன். சரி இவருங்க தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி போட்டேன். பார்த்தா இது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன், வாங்குவேன் எப்போவுமே. அதில் வாங்கினது நல்லா இருந்துச்சு. அதனாச்சும் அந்த ஒரு மாதிரி ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி உளுத்துருச்சு. அந்த ஒயராக அப்படியே கொட்டிடுச்சு அப்படியே பயங்கரமாக. அதெல்லாம் நல்லாவே முக்கால்வாசி நல்லா இருந்துச்சு. நான் கால்வாசி தான் அது கொட்டுச்சு. அந்த என்ன புதுசாக வேறு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த சைஸே கிடைக்கல, ஏன்டா போட்டோன்னு மாதிரி இருக்குது. ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீஷோவில் தான் வாங்கினேங்க. சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபோட்டோவில் இருக்க பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த லைட்டிங்கில் கூட கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அது குவாலிட்டி வந்து பார்த்தா தெரியாது, கலரும் தெரியாது. ஒரு க்ரே கலரில் இருந்துச்சு. நம்ம வீட்டை வந்து சோஃபா வந்து என்ன கலர்ன்ற உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 750, 710 கூட நான் வாங்கினேன். ஓகே தான். எனக்கு வந்து சோஃபா வந்து ரொம்ப பெருசு நம்ம வீட்டில். அதனால் வந்து அது ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது. மேலே வரைக்கும் கவர் ஆகுது. இப்போ அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு கவர் பண்ணுறவே தேவையில்லை. அப்படியே சும்மா போத்துனாவே சரியாக போச்சு. ஆனால் கீழே வந்து வரைக்கும் கவர் ஆகலை. நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த நம்ம சோஃபா, நம்ம வீட்டு சோஃபா வந்து இது தான். இது நல்லா பெருசாக இருக்குது, லக்ஸரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு சரி ஒரு ரொம்ப பிளாக் கலரில் இருக்குது. அது எனக்கு வந்து இந்த டார்க் கலர் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டார்க்காக இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, மைண்டு வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் நான் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா அது கவர் பண்ணும்போது வந்து சரியாக இல்லை. அதனால் வந்து இந்த இது வாங்கினேன். நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஒன்று வாங்கினேன், பார்த்தா அந்த குவாலிட்டி வந்து சரியில்லாமல் போச்சு. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் டிசைன் நான் பார்த்தது போட்டது வந்து நான் வேறு, அது வந்தது எனக்கு வேறு வந்துச்சு. இந்த பாருங்கள், இது வந்து மாட்டியிருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தான் இருக்குது. சும்மா போத்தி வச்சுருக்கிறதுனா ஓகேவாக இருக்கும். கீழே பின்னாடி பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகலை. இது சொருகி விட்ட மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஃபோல்டு உள்ளே பண்ண முடியல. இந்த உள்பக்கம் உட்கார இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் அது ரிட்டன் வந்து கொடுத்துட்டேன் நான். போன வாரத்துலேயே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. இது கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த லெதரில் வந்து உட்கார முடியல, கொஞ்சம் ரொம்ப வேர்க்குது. அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி வாங்கினேன். அது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா போட்டு தான் நிறைய பேர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இதுலேயே வந்து மீஷோவில் பார்த்திங்கன்னா நிறைய சில மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா சோஃபா கவர் கரெக்டாக போட்டு அழகாக இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. பட் வந்து நமக்கு வந்து அது இன்னும் செட் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா மினி ஃபேன். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். மினி ஃபேனு வந்து இது வந்து சின்னதாக இருக்கும். இது நல்லா இருக்குங்க. இது 425 சம்திங் நம்ம இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 550 ஆயிடுச்சு. அது சாரி, ஆமாம் 425க்கு நான் வாங்கினேன். இப்போ 550 ஆயிடுச்சு. ஏன்னா இது திருப்பி 2வது வாட்டி வந்து வாங்கினது. முதல்ல வந்து ஒரு 2 வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா. 2 4 நம்ம வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். இது அதுக்கப்புறம் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்து எல்லோரும் இது சின்னதாக இருக்குது, பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு வேணும்னு ஜென்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஹீரோனிக்கு நான் வாங்கி கொடுத்தோன்னே அவங்க ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க, ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே வச்சுருப்பாங்க ஹாப்பியாக. அதனால வந்து நம்மளை வாங்கும்போது சரி நீங்கள் வாங்கிடும் போது சேர்த்து வாங்கிட்டு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு காசு அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்கி தரல. அதுக்காக திருப்பி இதை ஆர்டர் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காற்று வருது. பெருசாக பிராண்டுன்னு எனக்கு பெருசாக தெரியல. பட் இது அந்த மீஷோவில் இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற பிராண்டில் தான் நான் போட்டேன். நல்லா காற்று வரும். நம்ம எனக்கு தெரிஞ்ச பார்த்தா லேடிஸ் கூட நல்லா யூஸ் ஆகும். இது என்னென்னா இது நான் ஷூட்டிங்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.
ஷூட்டிங் இல்லாம நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வெளியில போறோம். போகும்போது நம்ம ஹேண்ட் பேக்கில நம்ம அழகா எடுத்துட்டு போயிடலாம். சார்ஜ் போட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டோமா, ஹேண்ட் பேக்கில எடுத்துட்டு போகலாம். இந்த பவர் பேங்க் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பேக்லேயே அப்படியே வச்சுட்டு காலியாச்சுன்னா கூட சார்ஜ் காலியாச்சுன்னா கூட நம்ம பேக்லேயே 2த்தையும் சேர்த்து நம்ம மொபைல் போடுற மாதிரி நம்ம போட்டு பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம வேணும்னும் போது நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இது பெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம், ட்ராவலிங்கில் போகிறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம். அப்போ வந்து காற்று இருக்காது. நம்ம அந்த டைமில் வந்து பெருசாக நம்மளுக்கு தெரியாது. பார்க்குறவங்க கூட ஃபேன்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி தெரியாது. சும்மா நீங்கள் மொபைல் மாதிரி கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக அந்த காற்று வரும். கோயிலுக்கு போகிற பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா, கோயில் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம அபிஷேகம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஃபேன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கூப்பிட்டு போயிருந்தால் கூட நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பேக் இன்னும் ஒன்று வச்சுருப்போம். அதில் கூட நம்ம இதை வச்சுக்கிட்டு குழந்தைங்க அந்த இடத்துல வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்காது. நம்ம இது ஹேண்டியாக இருக்கிறதுனால யாருக்கும் இந்த ஃபேன் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஃபேனை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் பண்ணுற இடத்துல நிறைய இடம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் ஃபேன் இருக்காது இல்லை, நம்ம போகிற இடத்துக்குலாம் ஃபேன் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பேக் கண்டிப்பாக எல்லாருமே ஹேண்ட் பேக் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து இந்த பேக்கில் வந்து இந்த ஃபேனை போட்டுட்டு இந்த மாதிரி சார்ஜபிள்லாம் எல்லாமே இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. யூஎஸ்பிலாம் கொடுக்குறாங்க. யூஎஸ்பி கேபிள்லாம் கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸுமே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் தான் இது இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் நம்ம காற்று இல்லாத இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோமா அந்த டைமில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு ஹேண்ட் பேக் இல்லாமல் நம்ம வெளில போக மாட்டோம். அந்த ஹேண்ட் பேக்கில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடலில் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வாங்கிக்கோங்க. இந்த ஃபேன் விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.